உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிஷாகர்ஷனம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதிக் கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 730554974223. சங்கல்பம் செய்ய poojaHomam.org. நம்புநாயகி அம்மன் இந்த கோவில் எங்க இருக்கு? இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன? நம்புநாயகி பொதுவாகவே பக்தி அப்படின்னு ஆன்மீகம் அப்படின்னு வரும்பொழுது நம்பிக்கை தான். நம்பாம சந்தேகத்தோட போகும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த பேர்லயே அதை வச்சுக்கிட்டு இருக்கா நம்பு நாயக்கி. நம்புங்க, என்கிட்ட வாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ராமேஸ்வரத்தில் போவாங்க, கோவிலில் பார்ப்பாங்க. இந்த நம்புநாயகியை பற்றி அநேகமாக நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நம்புநாயகி அப்படிங்கிறவ ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் கடவுள். சொல்லப்போனால் ராமேஸ்வரத்தையே காப்பாற்றுபவள் அந்த நம்புநாயகி தான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராம தேவதை உண்டு. இந்த பழக்கத்தை ஸ்ரீ ராமபிரான் அவர் அதை அழகாக கடைபிடிச்சிட்டு வந்தார். அதனால இப்போ இந்த ராமேஸ்வரம் அப்படின்னு வரும்பொழுது, இங்கே அவர் உள்ள வரும்பொழுது இந்த நம்புநாயகியை அவர் தரிசனம் பண்றார். ராமேஸ்வரங்கிறது ஒரு குட்டி தீவு. குட்டி தீவு இன்றைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் நம்புநாயகி. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நம்புநாயகியை குலதெய்வமாக வச்சிருக்காங்க. அந்த அம்பாளுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறோம், மஞ்சள் காப்பு பண்ணுறோம். நம்ம அதனால் 1 கிலோ மஞ்சப்பொடியை வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல மஞ்சளை வாங்கிட்டு போய் நம்ம உட்காந்து அந்த அம்மிக்கல்லில் அரைக்கணும். தாழம்பூ வாசனை வரும். தாழம்பூ வாசனை வந்ததுன்னா அவள் உங்கள் வீட்டில் இருக்கான்னு அர்த்தம். அப்படின்னா அது பயப்படுற விஷயம் கிடையாது, ஒரு ஆனந்தப்படுற விஷயமா தான் நம்ம அதை எடுத்துக்கணும். நிஜமாவே நான் அதை ஃபீல் பண்ணேன். பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம போக முடியாத கோவில்கள், வாழ்க்கையில நம்ம ஒரு முறையாவது போயிடுவோமா அப்படின்னு நினைக்கிற கோவில்களுக்கு நேர்ல போயிட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிறைய ரகசிய கோவில்கள் பத்தி நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய மஞ்சுளா ரமேஷ் மேம் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்புநாயகி அம்மன் பத்தி எங்க நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்புநாயகி அம்மன் இந்த கோவில் எங்க இருக்கு? இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன மேம்? நம்புநாயகி அதாவது நம்பியவர்களுக்கு நாயகியாக இருப்பா. நாயகி அப்படின்னு சொன்னா தலைவி. எல்லாமே அவளே இருப்பா. அவளுக்கு அவளை சரணாகதி அடைஞ்சா எல்லாமாக இருப்பா அப்படிங்கிறது. பொதுவாகவே பக்தி அப்படின்னு ஆன்மீகம் அப்படின்னு வரும்பொழுது நம்பிக்கை தான். அதுக்கு நம்ம ஒன்றும் ப்ரூஃப் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நிறைய நடந்திருக்கு. என்னுடைய லைஃப்லையானாலும் சரி, நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையிலையானாலும் சரி, நம்புனா அது நடக்கிறது. நம்பாமல் சந்தேகத்தோட போகும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அந்த பேர்லேயே அதை வச்சுக்கிட்டு இருக்கா நம்பு நாயக்கி. நம்புங்க, என்கிட்ட வாங்க. இவள் இருக்கிற கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ராமேஸ்வரம். நம்முடைய தென்னகத்தில் ராமேஸ்வரம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ராமேஸ்வரத்தில் போவாங்க, கோவிலில் பார்ப்பாங்க. அங்கே 22 கிணறுகள் முடிஞ்சா குளிப்பாங்க. அக்னி தீர்த்தம் பார்த்துட்டு தனுஷ்கோடிக்கு போயிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க அங்கே விபீஷ்ணர் பட்டாபிஷேகம் பண்ண கோவில் இருக்கு, தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. பட் இந்த நம்புநாயகியை பற்றி அநேகமாக நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நம்புநாயகி அப்படிங்கிறவ ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் கடவுள், ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்லப்போனால் ராமேஸ்வரத்தையே காப்பாற்றுபவள் அந்த நம்புநாயகி தான். பொதுவாக எந்த ஸ்தலமானாலும் இல்லை எந்த கிராமமானாலும் அந்த கிராமத்துக்குன்னு ஒரு கடவுள், அதாவது அந்த கிராம தேவதை அப்படின்னு இருப்பான். நம்ம ஒரு கிராமத்துக்கு போனோம், உள்ள போறோம் அப்படின்னு சொன்னா அந்த வெளியிலேயே அவுட்டர் எல்லை, அந்த எல்லையிலேயே அந்த அம்பாள் இருப்பா. அம்பாளா இருக்கலாம், ஐயனார் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். நம்ம அவங்க கிட்ட போய் எது முறை அப்படின்னு சொன்னா நம்ம அந்த கோயிலுக்கு போகணும். நம்ம பாட்டுக்கு நேராக போயிட்டே இருக்கிறது இல்லை. அது தர்மம் கிடையாது, கரெக்ட் கிடையாது அந்த காலத்துல. இப்போ எதுவுமே சொல்ல முடியறது இல்லை.
ஸோ நம்ம அங்க போயிட்டு, நான் இன்னார், நான் ஸோ அண்ட் ஸோ, நான் வந்து இந்த இந்த ஊருக்கு உள்ள வரேன். நான் இங்க வந்து இவங்கள பார்க்க வரேன். இந்த காரியமா வரேன். அந்த காரியம் எனக்கு வெற்றி பெறணும். நல்லபடியா நடக்கணும். நான் நல்லபடியா திருப்பி என்னுடைய வீட்டுக்கு போணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் போணும். அப்போ அந்த கிராம தேவதை அதுக்கு வந்து சம்மதம் அளிப்பான். சம்மதம் அளிச்சுட்டு, "நீ போ" அப்படிங்கிற ம். மாரி நமக்கு அருள் குடுப்பா. இதுதான் முறை. இந்த முறையில தான் அந்த காலத்துல அந்த எல்லையில இந்த எல்லை தேவதைன்னு சொல்லுவாங்க. காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க. இருப்பா. அவ என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக நம்ம வந்து சிவன், விஷ்ணு இவங்களெல்லாம் நம்ம கும்பிடுறோம். அம்பாள கும்பிடுறோம், பிள்ளையார் கும்பிடுறோம், முருகன கும்பிடுறோம். ஆனா, நமக்கு ரொம்ப அணுக்கமானவர் யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய குலதெய்வம் அந்த கிராம தேவதை தான். அதாவது நம்ம பிரதம மந்திரி இருக்கலாம், முதல் மந்திரி இருக்கலாம். அவங்கலாம் நமக்கு நன்மை தான் செய்றாங்க. இல்லன்னு சொல்லல நானு. ஆனா, ஒரு நம்ம ஊருக்குள்ள அந்த அந்த வார்டு ஏரியாக்குள்ள கவுன்சிலர் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஊருக்குள்ள இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்மள பத்தி தெரியும். நமக்கு என்ன கஷ்டங்கிறது தெரியும். நம்மளுடைய பிரச்சனை தெரியும். அவங்க கனிவோட அத தீர்த்து வைப்பாங்க. இதுதான் அதாவது இப்ப இந்த காலத்த விட்டுருங்க. ம். அந்த சமயத்துல, அந்த நம்முடைய முற்காலத்துல கிராம அதுக்காக தான் தலைவர்கள் ஆமா. அந்த இருந்தாங்க. கிராமத் தலைவர் நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சுப்பார். நம்ம குடும்ப சூழ்நிலை தெரியும், எல்லாம் தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா வந்து நிப்பார். இல்லையா? அ அந்த மாரி தான் இந்த கிராம தேவதை, இந்த காவல் தெய்வம். ஸோ இந்த அந்த கிராம தேவதைய நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராம தேவதை உண்டு. இந்த பழக்கத்த ஸ்ரீ ராமபிரான் அவர் வந்து அத அழகா கடைபிடிச்சுட்டு வந்தார். ஏன்னா, அவர் தர்மத்திலிருந்து எப்பவுமே விலகவே மாட்டார். எது தர்மமோ, வாழ்வியலோ அத ம். வந்து அவர் கரெக்ட்டா அந்த தர்ம கோடு தாண்டாம அவர் கடைபிடிப்பார். அதனால இப்ப இந்த ராமேஸ்வரம் அப்படின்னு வரும்பொழுது, இங்க அவர் உள்ள வரும்பொழுது, இந்த நம்புநாயகியை அவர் தரிசனம் பண்றார். ஓ! ராமர் வழிபட்ட ராமர் வழிபட்டவர் அந்த நம்புநாயகி. அந்த இந்த ராமேஸ்வரம் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏன் தனுஷ்கோடியில எவ்வளவோ அழிஞ்சு போச்சு. இல்லையா? ஒரு ஒரு அந்த 64ல் நடந்த மிகப்பெரிய ஒரு வெள்ளத்துல. ஆனால் அதுக்கப்புறமாக வரல. ராமேஸ்வரங்கிறது ஒரு குட்டி தீவு. அந்த குட்டி தீவு இன்றைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் வந்து நம்புநாயகி. அதனால தான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நம்புநாயகியை குலதெய்வமாக வச்சிருக்காங்க. ஆனா நெறைய பேர் அங்க பார்த்தா, அவங்க பேர் வந்து நம்பு நாராயணன், நம்பு ஓ! ராமச்சந்திரன் அப்படியெல்லாம் இருக்கும். அது தாங்க அந்த வழி வழியாக பரம்பரையாக அவங்க வந்து அந்த நம்புங்கிற பேர வந்து அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளவு சிறப்புகள் உடையவள் அந்த நம்பு நம்பு நாயகி. நாயகி. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் தெய்வம். இதுல என்ன இன்னொரு அழகு அப்படின்னு சொன்னா, நம்ம ராமேஸ்வரத்துல இந்த நம்புநாயகி இருக்கா. அதையே இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் கடல்ல தாண்டி போனோம்னா, அந்த பக்கம் இலங்கை வந்துரும். அந்த பக்கம் இலங்கையில நயினார் தீவுல நாகபூஷணி அம்மன் இருக்கா. அவ ம். வந்து அந்த யாழ்ப்பாணம் அந்த பகுதிகளுக்கு காவல் தெய்வமாக அவ இருக்கா. இந்த பக்கம் இவ, அந்த பக்கம் அவ. இவங்க 2 பேருமே அந்த காவல் தெய்வமாக இருக்கிறார்கள். ராமபிரான் வரும்பொழுது இங்கேயும் வழிபடுகிறார். அந்த மாரி அந்த கடல் தாண்டி பாலம் கட்டுறாரு இல்லையா? ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, திருப்புல்லானி அதெல்லாம் பெரிய சேனை. அதனால இங்கேருந்து ஆரம்பிச்சு அந்த திருப்புல்லானி வரைக்கும் அவ்வளோ அகலமாக அந்த ராமர் பாலம் போறது. போயிட்டு அந்த பக்கம் போயி மன்னார் வளைகுடா. ம். அந்த இடத்துல தான் அவங்க வந்து இறங்குறாங்க. அந்த இடத்துல இறங்கும் பொழுது, அங்கே அருகிலே இருப்பவள் நாகபூஷணி அம்மன். அங்க ஒரு தீவுல அவ இருக்கா. அவள் வந்து அந்த பகுதிக்கு காவல் தெய்வமாக இருக்காள். அவளுடைய பெருமைய சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்படி ஒரு பெருமை வாய்ந்தவள் அந்த நாகபூஷணம். நெறைய அவள பத்தி இருக்கு விஷயங்கள். ஸோ இந்த பக்கமும், அந்த பக்கமாக 2 தேவிகள் இருந்து கொண்டு, அந்த தீவுகளை மன்னார் வளைகுடாங்கிறதும் ஆல்மோஸ்ட் வளைகுடா ம். அது. 3 பக்கமும் கடல், நடுவுல வந்து நிலத்தோட சேர்ந்திருக்கும். நம்முடைய இந்தியா மாரி. அதனால நம்ம இப்போ குஜராத் எல்லாம் வளைகுடாவா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி. அங்க வந்து அவள் காவல் தெய்வமாக அவள் இருக்கா. ஸோ இப்ப நம்ம இந்த நம்புநாயகிய நம்ம பார்க்கலாம். இவள வந்து எங்க இருக்கா அப்படின்னு சொன்னா, நம்ம ராமேஸ்வரத்திலேருந்து கிளம்பி நம்ம தனுஷ்கோடிக்கு போறோம். போகும்பொழுது ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில அந்த சாலை முன்னாடியெல்லாம் ரொம்ப அந்த ரோடே நல்லாவே இருக்காது. அவ்வளோ கஷ்டம். கொஞ்சம் தூரம் போன பிறகு என்னன்னா ரோடே இருக்காது. அப்ப அந்த அழிஞ்சு போச்சு. அந்த மண் புயல்னால. சாலையா இருந்தது. ஆமா. மண்ணு தான் இருக்கும். அப்பலாம் நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஜீப்ல போவோம். ம். ஜீப்ல அந்த ஜீப்புக்கு வந்து 5 இது இருக்கும். அவங்க அத மணல்ல போறதுக்குன்னே தனியா ஒரு கியர் ஓ! வச்சிருப்பாங்க.
அந்த ஜீப்ல இறங்கி போயிட்டு, அந்த மணல் போன உடனே அந்த கியர போட்டுட்டு, அந்த கடற்கரை ஓரமாகவே போவாங்க. அந்த ஜீப் இப்டி இப்டி ஆடிக்கிட்டு பயங்கரமா போகும். ஆனா, அது வந்து அதுவும் ஒரு த்ரில்லா இருக்கும், அழகா இருக்கும். தொட்டு தொட்டு போகும். தண்ணிய தொட்டு தொட்டு போகும். ஆனா, இப்ப அந்த கஷ்டம்லாம் இல்ல. அவ்வளவு அழகா அந்த 22 கிலோமீட்டர் தூரமும் அவங்க வந்து தனுஷ்கோடி வரைக்கும் சாலை போட்டுட்டாங்க. சாலையில சல்லுன்னு போயிடலாம். அது போலாம் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனாலும் அது வந்து அந்த அந்த முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, தனி தானே மேம். அது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த சாலை 22 கிலோமீட்டர் சாலை கடைசியா போய் சேர்றது தான் தனுஷ்கோடி போய் சேரும். அதுக்கு முன்னாடி நம்ம ராமேஸ்வரம்லேருந்து கிளம்புன உடனே ஒரு 10 கிலோமீட்டர் போன உடனேயே நம்புநாயகி அந்த கோவில் அப்படிங்கிறது நமக்கு வலதுபுறம் வரும். சட்டுன்னு தெரியாது. கொஞ்சம் கவனிச்சு போணும். ஆனா போர்டு கூட அங்க இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அங்க உள்ள திரும்பி கொஞ்சம் உள்ள போனோம் அப்படின்னா, ம். அது நம்ம இறங்குன உடனே நமக்கு தெரியும். அது வந்து ஒரு மிக பழமையான கோவில் அப்படிங்கிறது. அங்க நெறைய மரங்கள் இதெல்லாம் இருக்கும். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம போனதுக்கும் திடீர்னு உள்ள போன உடனே அங்க வந்து அதே சமயம் இது கடற்கரைங்கிறதால, மணல் எல்லாம் மணற்குன்று மணற்குன்றா இருக்கும். அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுல நெறைய ரொம்ப அ ஒரு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஆன மரங்கள். இதெல்லாம் அங்க இருக்கும். அந்த நம்ம உள்ள போனோம். வந்து அந்த ஒரு தேவியுடைய கோவில் அப்படிங்கிறதால, அங்க சூளம்லாம் முதல்லயே நட்டு ம். வச்சிருப்பாங்க. அங்க என்ன அப்படின்னா, நெறைய இந்த அரைக்கிறதுக்கான அந்த ஆட்டுக்கல், அம்மிக்கல் இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல வந்து இந்த மஞ்சள அரைக்கிறதுக்காக. அந்த அம்பாளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த பொடியெல்லாம் இப்ப ரெடிமேட் பொடியெல்லாம் கிடைக்கிறது இல்லையா? மஞ்சள் பொடியெல்லாம். நம்ம வேண்டிக்கிறோம். மஞ்சள் அபிஷேகம் பண்றோம். மஞ்சள் காப்பு பண்றோம். நம்ம அதனால 1 கிலோ மஞ்சள் பொடிய வாங்கிட்டு போய் குடுத்தோம்னா, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஓ! நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, மஞ்சள் நல்ல மஞ்சள வாங்கிட்டு போயி, நம்ம உட்காந்து அந்த அம்மிக்கல்லுல அரைக்கணும். நெறைய பேருக்கு அம்மிக்கல்ல எப்படி அரைக்கிறதுன்னு தெரியாது. அரைக்கணும். நல்லா அரைச்சுட்டு, நல்ல கைக்கு எக்ஸர்சைஸ் அது. ம். நம்ம இப்பல்லாம் வந்து கை வலிக்கிறது, இந்த மூட்டு வலிக்கிறது நெறைய பேர் சொல்றாங்க இல்லையா? அந்த காலத்துல வந்து இந்த துவையலெல்லாம் அம்மியில அரைச்சதால தான் அவங்க நல்லா ஆரோக்கியமா ஆரோக்கியமா இருந்தாங்க. இருந்தாங்க. எந்த விதமான ஒரு கஷ்டம் அதே மாரி நம்ம இன்னொன்னு இந்த குந்தி உட்கார்றதுன்னு சொல்லுவாங்க. குந்தின்னா இந்த பாண்டவர் குந்தி இல்ல. இப்படி குந்திட்டு உட்கார்றதுன்னு சொல்லுவாங்க. அப்படி உட்கார்ந்துட்டு தான் அப்பல்லாம் அடுப்பு பத்த வச்சு, அடுப்புல எல்லாம் சமையல் பண்ணேன். அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கு மூட்டு வலி எல்லாம் வராம இருந்தது. இப்ப இது எதுவுமே இல்ல. எல்லாமே நின்னுகிட்டே பண்ற சமையல். அரைக்கிறது, கரைக்கிறது ஒண்ணுமே கிடையாது. இப்ப கிரைண்டர்ல போட்டா ஒரு ஸ்விட்ச் போட்டா கிரைண்டரே கவுந்து, இந்த பாத்திரத்துக்குள்ள மாவு வந்துரும். ஸோ எந்த விதமான கஷ்டமும் இல்லாதால, நெறைய நமக்கு உடல் உபாதைங்கிறது வருது. ஆனா அதெல்லாம் அங்க ஆகாது. அங்க வந்து அந்த அம்மிக்கல் வச்சிருக்காங்க. நல்ல தரமான மஞ்சள் வாங்கிட்டு போய் அவங்க அத பார்ப்பாங்க. ம். தரமான மஞ்சள் தான. அத நம்ப அரைச்சு அத குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க அந்த மஞ்சள் காப்பு அவங்க பண்ணுவாங்க. பண்ணிட்டு தேவிக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நெறைய பேர் அந்த மஞ்சள் காப்பு நானு சாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பாங்க. வேண்டிக்கிட்டா நிச்சயமாக அவள் வந்து அதற்கு பலன் தருவாள். ம். அவ்வளவு சக்தி வாய்ந்தவ. ஸோ இந்த இந்த கல்லெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம உள்ள சின்ன கோயில் தான். உள்ள போனோம்னா முதல்ல ஒரு வராண்டா மாரி இருக்கும். அப்படி அப்புறம் ஒரு மண்டபம். அப்புறம் உள்ள அம்பாள் இருப்பா. நம்ம நம்புநாயகி அம்பாள் இருப்பா. அவ வந்து சுயம்பு. சுயம்புவாக அவள் எழுந்தருளி இருக்கிறாள். அவளுக்குன்னு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு விக்கிரகமும் அங்க வச்சிருக்காங்க. அந்த அம்பாள் வந்து அவ்வளவு அழகா இருப்பா. அவள பார்த்தாவே நமக்கு வந்து நம்ம ஒரு அம்மாவ பார்த்தா மாதிரியான ஒரு சந்தோஷம். நமக்கு வந்து மனசுல வரும். ஓ! நம்மளுடைய பிரச்சனைகள எல்லாம் இவ தீர்த்துருவா அப்படிங்கிற மாரி உட்காத்தி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற பூசாரி அவர் எப்படி பூஜை பண்ணுவாருன்னா, நம்ம சாதாரணமாக கோவில்கள்ல எல்லாம் அம்பாளுக்கு பூஜை ம். பண்ணும்பொழுது, ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்யன்னு அம்பாளுக்கு பண்ணுவாங்க. லக்ஷ்மியா இருந்தா ஓம் பிரகிருத்தே நமஹ, விகிருத்தே நமஹன்னு அப்படி போகும். ஆனா, இவளுக்கு அந்த அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அந்த பெரிய விக்கிரகம் சுதை விக்கிரகம் இருக்கும். அது பக்கத்துல வந்து இந்த அம்பாளுடைய சுயம்பு இருக்கும். அந்த சுயம்பு கிட்ட அவரு போய் நின்னுகிட்டு, நம்மகிட்ட விவரம்லாம் கேட்டுப்பார். கேட்டுக்கிட்டு மெட்ராஸ்லேருந்து அவங்க மஞ்சுளா ரமேஷ் வந்து இப்படிதான் பேசுவாரு. ஓ! இதுதான் பூஜை அங்க. நிஜமாவே ஒரு மெய்சிலிர்க்கும் அனுபவமா இருக்கும் அது. அதாவது ஒரு மந்திரம் கிடையாது, தந்திரம் கிடையாது, மாயம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த ஆத்மார்த்தம். அந்த அ ஹிருதயத்திலேருந்து அன்பாக சாதாரணமா நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போனோம். அவரு இந்த பிஏ வந்து அந்த இவர்கிட்ட சொல்றாரு இல்லையா?
சொல்லுவாரா, "இவங்க வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி அந்த பிஏவும் ரொம்ப அன்பானவரா இருக்கணும். ம். பிஏ வந்து வெளியில வந்து காசு வாங்குறவரா இருக்கிறது இல்ல. ஸோ அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த அம்பாள் கிட்ட, அந்த சுயம்பு அம்பாள் கிட்ட போய் நின்னுகிட்டு, "இந்த மாரி அவங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த மாரியான பிரச்சனை இருக்கு. இத நீதாம்மா தீர்த்து வைக்கணும். அவங்களுக்கு" இது அப்படியே சொல்லிட்டே போவாரு. ஓ! "அவங்களுக்கு உன்ன விட்டா வேற யார் இருக்காங்க? எல்லாத்தையும் அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டாங்க. கடைசியா உன்னுடைய பாதத்துல தான் அவங்க சரணாகதின்னு வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா" அவரு விடமாட்டாரு. "கண்டிப்பா நீ தான் அவங்களுக்கு இத தீர்த்து வைக்கணும்." அப்படிங்கிற மாரி இதுதான் பூஜை அங்க. இவ்வளோ அருமையா இருக்கு மேம். ஆமா. கேட்கும் பொழுதே, சாமானியர்களுக்கும் ஒரு ஆமா. வழிபாடு புரிஞ்சா, ரொம்ப அவங்க வந்து கஷ்டத்த எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு நம்புவாங்கல்ல. அந்த மாதிரி நீங்க சொல்லும்பொழுதே எனக்கு அந்த ஃபீலிங் வருது. அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நாம பார்க்காத இடங்கள கூட எங்களோட விஷுவலைசேஷன் மூலியமா நீங்க கொண்டு போய் காமிச்சிடுறீங்க. அதுதான் உங்களுடைய நிகழ்ச்சியோட சிறப்புமே கூட. தொடர்ந்து சொல்லுங்க மேம். அதனால அவரு என்ன பண்ணுவாருன்னா, அந்த மாதிரி அவரு சொல்லும்பொழுது, நீங்க சொல்றா மாரி நமக்குமே மந்திரங்கள் சொன்னா இருக்கு. அதாவது மந்திரங்களுக்கான அந்த அலைவரிசைங்கிறது இருக்கு. அதற்கான ஒரு சக்தி இருக்கு. இருக்கு. ஆனா நம்பலாம் சாதாரணமானவங்க. அதாவது கஷ்டம்னு போறோம். ம். நமக்கு வந்து இந்த கஷ்டம் அப்படின்னு போகும்பொழுது, அவர் வந்து அந்த மாரி நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவா அவர் சொல்றார். சொல்லிட்டு பிரதிநிதியா சொல்லி, "நீ தாம்மா தீர்த்து வைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அந்த பெரிய சுதை சிற்பத்துக்கு அத ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வச்சாரு. இப்படி இந்த மாரி அவர் பேசுறாருன்னா, நிச்சயமா அவர் எவ்வளவு ஆத்மார்த்தமா அங்க பூஜை பண்றாரு ஒண்ணு, அந்த அழகா அலங்காரம் பண்றது எல்லாமே இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஆத்மார்த்தமான அன்னையுடைய கோவில்னு சொல்லலாம். நெறைய பேர் அத மிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா மேம். ஏன்னா ராமேஸ்வரத்துக்கு போறவங்களுக்கு தெரியாது. தெரியாதனால அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த ரொம்ப அழகா அந்த அம்பாளுக்கும் அவரு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்மகிட்ட பிரசாதம் குடுப்பார். பிரசாதம் குடுத்துட்டு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, "நீங்க கவலையே படாதீங்க. உங்க பின்னாடியே அம்பாள் வருவா." நீங்க மெட்ராஸ் வரைக்கும் உங்க பின்னாடியே வந்துட்டு உங்க வீட்ல அவ இருப்பா. நிச்சயமா உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்த பிறகு தான் அவ வருவா. எவ்வளோ அழகா அவரு வந்து அப்படிதான் சொல்லுவாரு அவரு. கண்டிப்பா உங்க பிரச்சனையெல்லாம் அந்த தீர்த்து நொடியே வச்சுருவேன். நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆமா. மறைஞ்சிருச்சுன்ற மாதிரி ஆமா. ஆயிடும். அப்பவே நமக்கு வந்து பாதி கஷ்டம் நம்ம மனசுல போயிடும். அப்படின்ட்டு அவரு சொல்லி நமக்கு சொல்லுவாரு. ஆனால் என்ன அப்படின்னா, அவரு சொல்றது உண்மை. நம்ம அத வந்து அப்படியே ஆத்மார்த்தமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது, நம்மளால அத ஃபீல் பண்ண முடியும். ம். அது என்ன அப்டின்னா, பொதுவா அவரு சொல்லுவாரு. இந்த மாரி ஒரு தாழம்பூ வாசனை வரும். தாழம்பூ வாசனை வந்ததுன்னா, அவ வந்து உங்க வீட்ல இருக்கான்னு அர்த்தம். அப்டின்னா, அது பயப்படுற விஷயம் கிடையாது. ஒரு ஒரு ஆனந்தப்படுற விஷயமா தான் நம்ம அத எடுத்துக்கணும். இந்த மாரி தாழம்பூ வாசனை வரும். வந்ததுன்னா, நீங்க வந்து அவ உங்க வீட்டுக்கு வந்திருக்கா, அவ அங்க இருக்கா அப்டிங்கிறது அர்த்தம். நீங்க நம்புங்க. உங்களுக்கு நிச்சயமாக அதெல்லாம் நடக்கும். அப்டின்ட்டு அவரு சொல்லுவாரு. ஆக்சுவலா நான் அந்த ஃபர்ஸ்ட்டு டைம் போனப்ப நான் அந்த ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு அ தொடர் எழுதிட்டுருந்தேன். அதாவது ஸ்ரீ ராமபிரான் வந்து அயோத்தியில வந்து கிளம்பி அவர் நடந்து வரார். அவர் ராமர் நடந்த பாதை. அவர் எங்கெல்லாம் போறாரோ, அந்த அந்த மாதிரி நானா ட்ரெயின்ல தான் போனேன் நானு. ஃப்ளைட்ல போனேன். அவர் பாவம் நடந்து வந்தாரு. வந்து ராமேஸ்வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் பாலம் கட்டி ஸ்ரீலங்காவுக்கு போறாரு. ஸ்ரீலங்காவுக்கும் நான் போனேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாரி வரும்பொழுது, முதல் தடவ நாங்க போன பொழுது, கோவிலெல்லாம் பார்த்தோம். பூஜை இதெல்லாம் தனுஷ்கோடி எல்லாம் போனோம். அப்போ அதே நம்பு நாராயணன்னு அங்க ஒருத்தர் இருந்தார். அவரு தான் சொன்னார், "அம்மா நீங்க இங்க ராமேஸ்வரம் வந்திருக்கீங்க. நீங்க நிச்சயமா இந்த கோவிலுக்கு போணும். இவ தான் இங்க முக்கியமான கிராம தேவதை. இவள் தான் காவல் தெய்வம். அதனால நீங்க இங்க போணும்." அப்படின்ட்டு சொன்னார். அவர் தான் என்ன கூட்டிட்டு போனார். முதல் தடவ போனப்போ. அங்க போனப்போ நான் ரொம்ப மனம் உருகி வேண்டிண்டேன் நான். வேண்டிண்டேன்னா நமக்கு எப்பவுமே நான் கோயிலுக்கு போனேன், அந்த சந்நிதிக்கு முன்னாடி நின்னா எனக்கு ஒண்ணுமே தோணாது. அவனுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. நாம கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா அது தப்பா போயிடும். ம். அத பத்தி ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒருத்தர் இருந்தாராம். அவரு வீட்ல வந்து ரொம்ப நாழி அவர் காத்துக்கிட்டே இருக்காரு. அவரு கிளம்பணும், கிளம்பணும்னு சொல்லிட்டு அவரால கிளம்ப முடியல. வண்டி வரவே இல்ல. அந்த மாரி ரொம்ப ஒரு கண்டிப்பா அர்ஜென்ட்டா போயே ஆகணும் அவருக்கு. அந்த மாரி அவர் வந்து அ வண்டி வரலையேன்னு ரொம்ப டென்ஷனா அவரு இருந்துட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து ரொம்ப அவருக்கு ரொம்ப கிருஷ்ணன் மேல ரொம்ப பக்தி ஜாஸ்தி. அதனால அவரு பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. இந்த மாரி எனக்கு அவசரமா நான் போணும். அந்த காரியம் எனக்கு ரொம்ப முக்கியம்.
இந்த வண்டி வராம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. ஏன்னா ரொம்ப முக்கியமான வேலை அப்பாயின்ட்மெண்ட் இருக்கு அவருக்கு. அப்போ வைகுண்டத்துல மகாவிஷ்ணுவும், மகாலட்சுமியும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி கேட்கிறா, "உங்களுக்கு காதே கேட்கலையா? இவர் பாவம் விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் சொல்றாரு, அவருக்கு வண்டி வரலன்னு சொல்றாரு. நீங்க அவர என்னன்னு கேட்கக்கூடாதா? இதுக்கு வந்து எத ஏதோ ஏற்பாடு பண்ணி குடுக்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சரின்னு என்ன பண்றாரு, மகாலட்சுமி சொல்லிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது மகாவிஷ்ணு. அதனால அவர் என்ன பண்றார், கிளம்பி வரார். கிளம்பி அவங்க வீட்டுக்கு வரார். வந்தோனே அவர் பெரிய வைணவ பக்தர் அவர். வந்து வரார். வந்துட்டு, "அப்பா உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு மகாவிஷ்ணு வரார். இவரு இருக்காரு இங்க. ரொம்ப டென்ஷனா இருக்காரு. வரார். வந்த உடனே, "உனக்கு என்னப்பா வேணும்? என்ன வரம் வேணும்?" "வண்டி எப்ப வரும்?" அப்படின்னு கேட்டாராம். மகாவிஷ்ணு வந்தாலும் அவர்கிட்ட என்ன வரம் கேட்கணுமோ அத கேட்கல. வண்டி எப்ப வரும்னு கேட்குறார். "வண்டி அதோ வந்துருச்சு பாரு வாசல்ல போ" அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு போயிட்டார். இப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்த அவர் வந்து நழுவ மிஸ் விட்டுட்டார். பண்ணிட்டாரு. நழுவ விட்டுட்டார். அவருக்கு இருக்கிற டென்ஷன்ல. அந்த மாரி தான் நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, அவங்க காத்துட்டு இருப்பாங்க. நமக்கு வ நமக்கு என்ன வேணும்னு ஒரு மிகப்பெரிய வரம் குடுக்கணும். இந்த அம்மா ஏதோ பாவம் கோயில் கோயிலா அலையுது. இதுக்கு ஏதாவது குடுக்கலாம். அப்படின்னு எதையாவது நெனைக்கலாம். இல்ல வந்து அவளுக்கு முக்தி குடுக்கலாம்னு நெனைக்கலாம். நம்ப போயிட்டு ஏதாவது கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அது எனக்கு தோணவே தோணாது. எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். எவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு அந்த ஆற்றல்ங்கிறது ஏன்னா, நம்ம எந்த கோவிலுக்கு போயினாலும் அந்த கோவில பத்தி தெரிஞ்சுகிட்டு நம்ம போணும். ஆமா. தெரிஞ்சுகிட்டு போனோம் நம்ம கஷ்டத்த மட்டும் சொல்லிட்டு வெளிய வந்துட்டோம்னு இல்லாம, ஆமா. கோவில பத்தி நெறைய விஷயங்கள் கோவில தெரிஞ்சுக்கணும். பத்தி தெரிஞ்சுகிட்டு போயிட்டு, அந்த கோவில் எவ்வளவு சக்தி வாய்ந்த கோவில், அந்த கோவில்ல எவ்வளவு சிறப்புகள் இருக்கு, அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் நம்பளால வந்து நல்லா அந்த சக்திங்கிறது நமக்குள்ள வரும். அத விட்டுட்டு நம்ம வந்து பிள்ளைக்கு, பொண்ணுக்கு அப்படின்னு அத நெனச்சுக்கிட்டே போனோம்னா, இது எல்லாத்தையுமே நாம மிஸ் பண்ணிடுவோம். அதனால அந்த போனா அப்படியே சுவாமிய பார்த்துக்கிட்டே இருப்போம் அவ்வளோதான். நானு. அந்த மாரி அங்கேயும் அந்த ஃபர்ஸ்ட்டு டைம் போனப்போ அவ்வளவு அழகா இருந்தா அவ. அதே மாரி அங்க 2, 3 லேடீஸ் அந்த சமயத்தில அந்த மஞ்சள்லாம் அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டேன். இது மாரி அரைச்சு குடுக்குற மஞ்சள நாங்க காப்பா பண்ணுவோம். அதுக்கப்புறம் பண்ணிட்டு மறுநாள் வரும்போது குடுப்போம். அத எடுத்து குடுப்போம். அவங்க வீட்ல வச்சு அத பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அவங்களுக்கு என்ன ஆனாலும் அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையானாலும் அது தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜாரி சொன்னார். மாரி அவ்வளவு அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், "இந்த மாரி இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த தாழம்பூ வாசனை வரும். வந்தது அப்படின்னு சொன்னா, அவ உங்களோடயே வந்துட்டா அப்படின்னு அர்த்தம்." அப்படின்ட்டு அவர் சொன்னார். நிஜமாவே நான் அத ஃபீல் பண்ணேன். ஓ! வந்த பிறகு சென்னைக்கு வந்த பிறகு, ஒரு மாரி ஒரு தெய்வீகமா இருந்தது. அத என்ன ஒரு 2, 3 நாள் என்னால அத வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அவ்வளவு ஒரு பிரத்யக்ஷமான தெய்வமாக இருப்பவள் அந்த நம்பு நாயகி. நெறைய பேர் அவளுக்கு அங்க வந்துட்டு அ பர்ட்டிகுலரா என்ன அப்டின்னா, அந்த மாரி கிராம தேவதைன்னு வரும்போது, இந்த தோஷங்கள் இருந்தது. இது மாரி குழந்தைகளுக்கு ஏதாவது இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. நெறைய அவங்களுக்கு தோஷம் வரும். அ கண் திருஷ்டி தோஷம் வரும். அந்த மாரிலாம் வரும். அதுக்கெல்லாம் அவங்க வந்து வேண்டிக்கிறாங்க. இளம் பெண்கள் அப்டின்னா, கல்யாணம் ஆகல அப்டிங்கும்போது, அவங்க வந்து வேண்டிக்கிட்டு மஞ்சள் அரைச்சு ஏன்னா மஞ்சள்ங்கிறதே இந்த மாரி ஒரு மங்களமான ஒரு விஷயம் தானே. அரைச்சு கொடுத்து அவங்க காப்பெல்லாம் போட சொல்லுவாங்க. அந்த மாரி போடும்பொழுது, அநேகமாக அவ வந்து வெறும் கையா யாரையும் அனுப்புறதே கிடையாது. அவங்க என்ன வேண்டுறாங்களோ, அவங்களுக்கு வந்து அவள் கொடுக்கிறாள். அவ்வளோ ஒரு பிரத்யக்ஷ தெய்வமாக இருப்பவள் அவ. ஆனா என்ன அப்டின்னா, அவள நம்ம ராமேஸ்வரம் போனோம் அப்டின்னு சொன்னா, அவள போய் தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமாக நம்ம போனோம் வேணா ஆனா அவ இருக்கிறது நம்ம நேரா ராமேஸ்வரம்னா கோயிலுக்கு தான் போவோம். இல்ல அந்த பிளான்ல வந்து தனுஷ்கோடிக்கு போயிட்டு, அதுக்கப்புறமா கோயிலுக்கு போலாம் அப்படிங்கிற மாரி அந்த பிளான். ஏன்னா நம்ம நடைமுறையும் பார்க்கணும். முதல்ல அவள போய் பார்த்துட்டு தான் நீங்க கோயிலுக்கு போணும்னு நம்மளால சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில. முதல்ல தனுஷ்கோடிக்கு போறதா இருந்தா, ஃபர்ஸ்ட்டே அவ வருவா. அதனால அவள தரிசனம் பண்ணிட்டு, தனுஷ்கோடிக்கு போயிட்டு கூட கோவிலுக்கு போலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, நம்ம போன உடனே கோவில் தரிசனம் பண்ணிக்கிறோம். அப்புறம் தனுஷ்கோடிக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, அவள போய் தரிசனம் பண்றது. ஏன்னா அங்க வரணும். வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் குடுக்கணும். நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறத. அத தான் அவர் ஸ்ரீ ராமபிரான் பண்ணார். அவர் வந்து அங்க வந்த உடனேயே முதல்ல வந்து நமுநாயகி கோயிலுக்கு தான் அவர் போறார். போயிட்டு அவள தரிசனம் பண்ணிக்கிறார். அந்த காளி வந்து காளியின் சொரூபம். ஆனா அங்க சாந்தமா தான் இருக்கா அவ.
அவ முதல்லேருந்து ராமபிரான அவ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வரா. தொடர்ந்து வரா. மகாராஷ்டிராலேருந்து அந்த தேவதை மாயா ஸ்வரூபிணி அவ. அவ அங்கேருந்து பல இடங்கள்ல அவருக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே தான் வரா. நான் இருக்கேன், நான் இருக்கேன்னு அவருக்கு சொல்லிக்கிட்டே தான் வரா. ஸ்ரீராமபிரான் அவதாரமா இருந்தாலும் கூட, அவர் வந்து மனுஷனா பொறந்ததால, தன்னை மனுஷனா தான் அவர் காட்டிக்கிட்டாரே தவிர, அதுக்கு ஏத்தா மாரி தான் அவர் வந்து சீதை காணோம் அப்படின்னோனே அழறது, புலம்புறது, இப்படியெல்லாம் அவர் வந்து பண்றார். தான் மனுஷன். அதாவது ஒரு தெய்வமே மனுஷனாக பிறந்தாலும் கூட, கண்டிப்பா அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். மனித பிறவின்னு வந்தது அப்படின்னு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்னா? அப்படின்னு நம்ம நெறைய பேர் இன்றைக்கு புலம்புகிறோம். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்னு. ஆனா நம்மள விட ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் ராமபிரான், சீதை. சீதை படாத கஷ்டம் கிடையாது. நம்மலாம் ஒரு சாதாரணமா இருந்து கஷ்டப்பட்டு கஷ்டத்துக்கே பழக்கமானவங்க. ஆனா சீதா பிராட்டியெல்லாம் அந்த மாரி கிடையாது. அப்படி வளர்ந்தவ. அதே மாரி திரௌபதி. நம்ம அவங்களுடைய கதை அதுக்காக தான் இந்த கதைகளெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படிங்கிறது. அவங்களே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கும்போது, நம்மளோடதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல. அப்படிங்கிற மாரி. அதனால அந்த ராமபிரான் வரும்பொழுது, அந்த தேவி அம்பாளும் அவரோட அங்கங்க வந்து பிரத்யக்ஷமா அவருக்கு கை குடுக்குறா. உதவி செய்றா. அதனால இங்கேயுமே அவ சொல்றா. நம்புநாயகி அவருக்கு காட்சி குடுக்குறா. காட்சி குடுத்துட்டு சொல்றா, "நீ இந்த மாரி இங்கேருந்து பாலம் கட்டி நீ ஸ்ரீலங்காவுக்கு போன அப்படின்னு சொன்னா, அங்க உன்னுடைய அந்த சபதம் அப்படிங்கிறது பூர்த்தியாகும்." அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வரம் குடுக்குறாங்க. "நீ செய்யி, தைரியமா செய்யி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து அந்த தனுஷ்கோடி, திருப்புல்லானி, அதுக்கு முன்னாடி அவர் 2 இடங்கள்ல ட்ரை பண்றார் பாலம் கட்டுறதுக்கு. ஆனா அது சரியா வரல. ம். முதல்ல பாலம் கட்டணும்னு வேதாரண்யத்துக்கிட்ட அவர் ட்ரை பண்ணும்பொழுது, அங்கேயும் இருக்கு ராமர் பாதம்ங்கிறது. ம். அந்த இடத்துல மண்ணு சரியா இல்ல. அப்படிங்கிற மாரி அந்த இடத்துலேருந்து அவங்க விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கோடிக்கரைன்னு ஒரு இடத்துல ட்ரை பண்றாரு. அந்த இடம் என்ன அப்படின்னா, மிகச்சரியாக இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. எப்படி அந்த காலத்துல வந்து ஒண்ணும் அ கூகுளா, இதுவா ஒண்ணும் கிடையாது. எப்படி அவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது வந்து ராவணனுடைய அரண்மனைக்கு நேர் பின்னாடி வரும் அந்த இடம். ம். ஸோ அங்க போய் இறங்குனா, அப்ப எதிரிக்கு பின்னாடி போற மாதிரி இருக்கும். அது யுத்த தர்மம் அல்ல கிடையாது. அப்படின்னு அதையும் அவங்க விட்டுருவாரு. விட்டுட்டு 3வதா தான் இங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு அவர் வந்து அங்கேருந்து பாலம் கட்டி போகணும் அப்படிங்கும்போது, அப்பதான் அவ நம்புநாயகி சொல்லுவா. அவருக்கு பிரத்யக்ஷமாகி சொல்றது, "நீ இங்க பாலம் கட்டு. உன்னுடைய முயற்சி வெற்றி அடையும். நீ போயிட்டு உன்னுடைய அந்த சபதத்த நீ நிறைவேத்து. நல்லா இருப்ப. பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நல்லா இருப்பேன்னு" சொல்லிட்டு அவரை வாழ்த்துகிறாள் நம்புநாயகி. அதுக்கப்புறமா தான் அவளுடைய ஆசீர்வாதத்த வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் அவரு தனுஷ்கோடி, திருப்புல்லானி அந்த சைடு போயிட்டு ஒரு பாலம் கட்டுறாரு. அது ஒரு கதை. அது ஒரு தனி ட்ராக் அது. அந்த மாரி அவரு அந்த பக்கம் போயிட்டு நாகபூஷணி அம்மன அவரு வந்து வணங்கிட்டு, அதுக்கப்புறம் அவரு வந்து உள்ள போறார். இலங்கைக்கு உள்ள போறார். ஸோ அந்த நம்புநாயகிங்கிறவ வந்து ராமருக்கு பிரத்யக்ஷமாக அவர் வந்து காட்சி குடுத்து, அவருக்கு ஆறுதல் குடுத்தவள். அதேமாரி நம்மளும் நம்புனோம் அப்படின்னு சொன்னா, நமக்குமே பிரத்யக்ஷமானா அப்படியே 4 கையோட வரணுங்கிறது இல்ல. இந்த சூசகமாக அந்த சக்தியை அவள் வந்து வெளிக்காட்டுகிறாள். இவரு நெறைய பேருக்கு அங்க வந்து அவள் அந்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் நிறைவேற்றுபவளாக இருக்காள். ஸோ அந்த தேவி ராமேஸ்வரம் போறவங்க அந்த நம்புநாயகியை நம்பி போங்க. நிச்சயமா அவ வந்து உங்களுடைய நம்பிக்கைக்கு, அவள் உங்களுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்ப்பாள். நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாள். மேம் அதாவது இதுவரைக்கும் ராமேஸ்வரம் போய், நம்ம நம்புநாயகி அம்மன பார்க்காம வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுட்டீங்க மேம் நீங்க இந்த வீடியோல. அவ்வளவு அழகா சொன்னீங்க. நம்ம இந்த தப்ப செஞ்சுட்டோமே, அவ்வளோ தூரம் போய் நம்ம இந்த தப்ப செய்துட்டு இல்ல வந்துட்டோமே. தப்பு இல்ல. தெரியாது. 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 இதுக்கப்புறமாவது ராமேஸ்வரம் போறவங்க, இன்க்ளூடிங் மீ, போனா நிச்சயமா நம்புநாயகி அம்மன பார்க்காம வரமாட்டோம் அப்படின்றத ஒரு சபதமாவே எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்களுமே அந்த சபதத்த எடுத்துப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவ்வளவு அழகா சொன்னீங்க மேம். கண்ணு முன்னாடி எங்களுக்கு நம்புநாயகி அம்மன நீங்க இன்னைக்கு காமிச்சிட்டீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நெறைய கோவில்கள், அந்த கோவில்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள நீங்க எங்க நேயர்களுக்காக சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி மேம். வணக்கம். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிச்சாகர்ஷணம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதிக் கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 7305497423. சங்கல்பம் செய்ய பூஜாஹோமம்.org.